உன் மகன் வந்து நான் மிக்சி தருவேன், கிரைண்டர் தருவேன், அண்டா தருவேன், குண்டா தருவேன், எரிக்க சிலிண்டர் தருவேன், மோதிரம் தருவேன், தாலிக்க தங்கம் தருவேன், அதெல்லாம் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? ஏன் இதெல்லாம் நீயே வாங்கிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பையும் வருவாயும் உனக்கு தருவேன். ஏன் அதை செய்ய நினைக்கிறேன்? அருவ இருக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் நின்ன உன் தம்பி, உன் அண்ணன், உன் மாமே, உன் சித்தப்பேன், பெரியப்பேன் இங்க வந்து நிக்கிறேன். உன் மகன்னா காரணம் சகிக்க முடியல, ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்து கொடுத்து பெருமைப்பட்ட பரம்பரையை கை வாங்கி வாங்கி சிறுமைப்பட வைத்தவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். ஒழிக்கணும், ஒழிக்கணும். நான் என்ன சொல்றேன்? உன்னை படிக்க வைக்கிறேன், வேலை தாரேன், சம்பளம் தாரேன், நல்லா பெருமையா வாழு, பெருமையா வாழு. 1 பவன் தாலி இல்ல, 9 பவன் கூட நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு கட்டுறதுக்கு வசதியை தார. புரியுதா? அண்ணன் சொல்றது புரியுதா? அதான்டா தற்சார்பு வாழ்க்கை, தன்மானத்தோடு வாழ்கிற தலை நிமிர்ந்த வாழ்க்கை. அதுதான் நீ வாழ்கிற. தூத்துக்குடியிலே உனக்கு வேலைதாரி, அரசு வேலைதாரி. இந்த ஸ்டெர்லைட்ல இல்லடா, இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலையில இல்ல, இந்த அணு உலையில இல்ல, இங்கேயே தாரேன். திருச்செந்தூர்ல தாரேன், ஒட்டப்படாத்துல தாரேன், விளாத்தி உலத்திலே தாரேன், திருவைகுண்டத்திலே தாரேன். நீ கவலைப்படாத, அண்ணன் தருவேன். ராத்திரியில பாளையங்கோட்டையில போட்டு காட்டுறேன் எப்படி உனக்கு வேலை தாரேன். உண்மையிலே தருவேன். ஏய், நானே பல ஆயிரம் படகுகளை வாங்கி என் மீனவ சொந்தங்களுக்கு கொடுத்து அரசு வேலையாக்கி பிடிச்சு கொண்டாந்து தா. நீ பிடிச்சிட்டு வாரில, நீ பிடிச்சிட்டு வாரில, அந்த மீனை நீ விற்கிறதுக்கு இந்த சந்தை இங்க வீகி, இங்க வீகி. நீ முடியலையா? எனக்கிட்ட வீகி, நான் சந்தைப்படுத்துவேன். எப்படி? தமிழ்நாடு அரசு பிஷ் எக்ஸ்போர்ட்டிங் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? தமிழ்நாடு அரசு விலை உயர்ந்த மீன், எல்லா மீன்களை மீனை பதப்படுத்தி வைக்க சேமிப்பு குளிர் ஊட்டப்பட்ட கிடங்கு கட்டி வைப்பேன், நானே சேமிப்பேன். நெய்தல் அங்காடி என்று திறந்து நானே விற்பேன். உனக்கு வந்து என்ன பண்ணுவேன்? மீனவர் நலனுக்கென்று மீனவர் வைப்பகம் தொடங்குவேன். தமிழன் வைப்பகம் தனி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி, உழவர்களுக்கு பேங்க், அதுல விதவை பெண்களுக்கு பேங்க், இதிலே திருநங்கைகளுக்கு தனி வங்கி, ஒரே வங்கியில செக்ஷன், மீனவர்களுக்கு என்று வங்கி. ஆந்திரா பேங்க், பஞ்சாபி நேஷன் பேங்க், கர்நாடகா பேங்க் இருக்கும்போது தமிழனுக்கு ஒரு பேங்க் இருக்கக்கூடாதாடா? தமிழனுக்கு ஒரு வங்கி இருக்கக்கூடாதா? வைப்பேன். அதுல அரசு வேலை கொடுப்பேன். உன்னுடைய வருவாயை நீ அதில் சேமிச்சு வைக்கலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், வட்டி தரும். நான் உனக்கு கடன் தருவேன், தொழில் செய்ய குறைந்த வட்டிக்கு. உன்னை இங்க கையேந்தி கந்து வட்டிக்காரன்ட்ட வைக்காம அரசு குறைந்த வட்டி கொடுக்கும். உன்னை தொழிலதிபன் ஆக்கி முன்னேற்ற நினைக்கும். நீ மீனை எக்ஸ்போர்ட் பண்றியா? என்னோட கூட்டு முதலாளியா சேர்ந்துக்க, அரசோட உன்னையும் தொழிலதிபரா மாற்றும். எல்லா வேலையும் உன் மகன் செய்வேன், நீ கவலைப்படாத. இங்க மீனவனுக்கென்று, விவசாயிக்கென்று, தச்சருக்கென்று, பண்டாரத்துக்கென்று, குயவருக்கென்று, வண்ணாருக்கென்று, பனை ஏறுகிறவர், தென்னை ஏறுகிறவர், தனித்தனியாக ஒரு மகன் இல்ல, மொத்தத்துக்கும் ஒரே மகன் தான், ஒரே மகன். தூத்துக்குடியில பேசுறது எல்லா குடிக்கும் தான், காரைக்குடியில பேசுறது மொத்த தமிழ் குடிக்கும் தான், அது திருச்செந்தூருக்கும் தான், அது திருப்பத்தூருக்கும் தான், அது திருப்பூருக்கும் தான். அகில உலகத்துக்கு தான் உன் மகனின் குரல் விண்ணை நோக்கி எழுகிறது. உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்களுக்கும் தான் இந்த எளிய மகனின் குரல் எழுகிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் கவனிங்க. எல்லா சாதிக்கும் தலைவன் இருக்கிறான், எல்லா மதத்துக்கும் தலைவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவன் இருக்கானா? இருந்தான், இருந்தான். காமராஜ் என்று செத்து போனான். பிறந்தான் அவன் பேரன் சீமான் என்று. அவன் சுமந்த கனவை, அவன் செய்து கொண்டிருந்த கடமையை தந்தான் தன் மகன் சீமானுக்கு இந்த நிலத்திலே. அங்கே வீழ்ந்தார்கள் தமிழர்கள் என்றான். இல்லை, மான தமிழர்கள் எழுந்தோம் இன்னதாய் நிலத்தில் என்று எழுந்தோம். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று போதித்தவன் எங்கள் உயிர் தலைவன். உயிரினும் மேலானது நமது உரிமை, உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று போதித்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று கற்பித்தான். ஒரு எளிய மகன், ஒரு பின்புலம் இல்லை. என் அப்பன் முதலமைச்சரும் இல்லை, என் அப்பன் அமைச்சரும் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, சாதாரண பாமர குடிமகன்.
உலகம் பயப்படுது என்றால் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கணும். எந்த நாட்டுகளையும் நுழைய விடாது என்றால் சத்தியம். இந்த மகன் இருக்கிற நேர்மை எவனுக்கு அஞ்சதில்லை. இந்திய நிலத்திலே கடந்த 15 ஆண்டுகளில் 260 வழக்கை வாங்கிய ஒரு தலைவனை காட்டுறான். 260 வழக்கு. இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ பிரச்சனையை தந்தவன் எல்லாம் இந்த பக்கம் இருக்கான். பிரச்சனைக்கு உன்னோட நின்ன மகன் உன் பக்கம் இந்த பக்கம் நிக்கிறேன். பிரச்சனையை தந்தவர்கள் அந்த பக்கம். காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இந்த 4 கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது வந்ததற்கா? ஸ்டெர்லைட் நட்டது யாரு? இவங்க தான். நட்ட அனுமதிக்க யாரு? இவங்க தான். அணுவுல கொண்டு வந்தது யாரு? அவங்க. இங்க வைக்க அனுமதிச்சது யாரு? இவங்க. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறோம்னு நிலத்தை நஞ்சாக்குனதாரு இவங்க. எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் என்ன பண்ண? இவங்க தான் எல்லாம். ஊழல் லஞ்சம் இவங்க. மலையை வெட்டது இவங்க. அவங்க கேட்பான கேட்க மாட்டான். ஆத்தள்ளி விற்கிறது இவங்க தான். இதுல எந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? இதுல எந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? எந்த பிரச்சனை நீ போராடும் போது உன் மகன் உன்னோட நிக்காம இருந்திருக்கேன்? ஸ்டெர்லைட்டுக்கு, இல்ல அணு உலைக்கு, இல்ல டங்ஸ்டனுக்கு, இல்ல எந்த பிரச்சனைக்கு உன்னோட நான் நிக்கல? சொல்லு, எந்த பிரச்சனை? அப்போ பிரச்சனையை தந்தவன் இந்த பக்கம் இருக்கான். பிரச்சனைக்கு உன்னோட வந்தவன், அதை தீர்க்க வந்தவன் உன் மகன் இந்த பக்கம் இருக்கேன். நீ இப்ப 23ஆம் தேதி எந்த பக்கம் நிக்க போற? இதுதான். நீ கோயிலுக்கு போ, முருகன் கோயிலுக்கு போ, திருச்செந்தூருக்கு போ. நான் கேட்டேன் எங்க அப்பன்ட்ட, உன் பேரை நான் ஜெயிக்க வைக்காம எப்படி இந்த மக்களுக்கு நல்லது செய்வான்னு கேட்டேன். பதிலே இல்லை வந்துட்டேன். எப்படி வேலை கொடுத்து போடான்னு இருக்கான். இந்த வந்துகிட்டு இருக்கேன் பாரு. நான் பேசல, அவன் தான் கத்துறான் உள்ள இருந்து. புரியுத? ஒரு சாதாரண மனித ஆற்றல் தொண்டை வறண்ட பிறகு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசிடணும்னு சொல்லுவாப்போம். ஒரு மனிதன் உடலில் இருக்கிற வாழ்வை வச்சு பேசுறான்னு பாடுறா. 1 மாசம் பேசுறான்டா. எல்லா மருத்துவருக்கு இருக்கிற வியப்பு, யாரா இந்த பையன்? தண்ணி குடிக்க மாட்டான், என்ன பண்ண மாட்டான், வேர்த்து கொட்டினாலும் விறுவிறுத்து வந்தாலும் பேசிட்டே இருக்கான்னு. நான் பேசல, எனக்குள்ள இருக்கிற அசாத்திய ஆற்றல் இயக்குது. ஓடு பேசுறா, சரி பண்றா. போ, பைபிளை எடுத்து படி, கர்த்தர்க்கு வேண்டு. கர்த்தரே அப்படின்னு நீர் தானே சொன்னீர், அநீதிக்கதனான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன். அந்த தீ பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த தீயை இந்த மகன் பற்ற வைத்து எரிய வைக்கிறேன். நீ என்னை தீயை ஊதி வளர்க்க வேணாம், தண்ணி ஊற்றி அணைக்காமையாது இரு. தயவு செய்து அணைக்காமையாது இரு. மறுபடி இந்த கருணாநிதி வீட்டுக்கு ஓட்ட போட்டு என்னை ரோட்டில் போடுறதை நிப்பாட்டு, தயவு செய்து போட்டு. என் அன்பு பிள்ளைகள்கிட்ட நான் வேண்டேன், ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே வென்றேன். நான் என்ன செய்யலாம்னு ஆண்டவர்கிட்ட கேளு. தயவு செய்து இந்த ஆயர்கள்ட்ட கேட்டுறாத, இந்த பிசப்புகள்கிட்ட மட்டும் கேட்டுறாத. ஐயோ கேட்டுறாத, தயவு செய்து கேட்டுறாத.